ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட கொருக்குப்பேட்டையில் உள்ள ரயில் கடவு பாதையில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அது பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் தொடர்ந்து கேட்கலாம். ராஜ்குமார், கொருக்குப்பேட்டையில் இருக்கும் ரயில் கடவு பாதையில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரதான பிரச்சனைகள் என்னென்ன? வசந்த், ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய 47வது வார்டில் தான் கொருக்குப்பேட்டை இருக்கிறது. இந்த இடத்தில் ரயில்வே கடவு பாதையை கடந்துதான் பொதுமக்கள் நாள்தோறும் பயணிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாள்தோறும் மேம்பாலம் இல்லாதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் இந்த ரயில்வே கடவு பாதையை கடந்து செல்ல வேண்டிய சிரமம் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த இடம்தான் பிரதானமான இடம். இந்த இடத்தை கடந்துதான் தொகுதியிலிருந்து பாரிமுனை, சென்ட்ரல் போன்ற சென்னைக்கு வெளியே வரக்கூடிய நபர்கள் இந்த இடத்தை கடந்துதான் வர வேண்டிய சூழல் இருக்கிறது. ரயில்வே கடவு பாதை இல்லாததால், மேம்பாலம் இல்லாத காரணத்தால் நாள்தோறும் போக்குவரத்து நெரிசலில் சிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இதனால் பெரும் சிரமம் நாள்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் சந்திக்க வேண்டிய சூழல் இந்த இருக்கக்கூடிய தொகுதி வாக்காளர்களுக்கு இருக்கிறது. இந்த தொகுதியினுடைய வாக்காளர் நம்ம பேசுவோம். சார் வணக்கம். இந்த இடத்துல மேம்பாலம் இல்லாதனால நீங்க என்ன மாதிரியான சிரமங்களை சந்திக்கிறீங்க? இப்போ காலை நேரங்கள் எப்படி இருக்கும் இந்த இடம்? காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த இடம் ஒரு பெரிய ரஷ்ஷாக இருக்கும். ஒரு 7 மணிலேருந்து ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் பள்ளி செல்லும் குழந்தைங்களும் சரி, வாகன ஓட்டிகளும் சரி ரொம்ப பெரிய சிரமத்துக்குள்ளான இது 1-2 நாட்கள் மட்டும் இல்லை, காலத்துக்கும் தொடர்ந்துட்டு இருக்க பிரச்சனை. கடந்த ஒரு 15 வருஷமாக மேம்பாலம் திறக்கப்பட்ட பிறகும் கூட இன்னும் மேலும் நெருக்கடியாக இருந்தது. இன்னும் காலையில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு இதுவாக இருந்திருக்கும். பிள்ளைங்களாம் சிரமப்பட்டு எவ்வளோ போயிட்டு பக்கத்தில் இருந்து 6 வழி பாதை ட்ரெயின்ன்றதுனால 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கூட ஒரு நேரத்தில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனுடன் அதிகாரமாக திறந்துட்டு அந்த கேட்டு திறந்துவிட்டா இந்த பகுதி மக்களுக்கு இன்னும் இதுவாக இருக்கும். அதே போல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்னிஷ் நகர் பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அங்கே கேட்டு போட்டாங்கன்னா அங்கே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய. இப்படி நடு தீவில் மாட்டிக்கிட்டு கொருக்குப்பேட்டை பகுதி மக்கள் இந்த ஆர்கே நகர்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப சிரமத்துக்குள்ள இருக்கும். இந்த இடத்துல காலை மற்றும் மாலை நேரங்கள்ல காவல்துறை அதிகாரிகள் இந்த இடத்துல இருக்காங்களா? பொதுமக்களுக்கு அப்போ வழிகாட்டுதல் செய்யப்படுதா? அப்படியே இந்த மாதிரி இல்லை. இந்த எலெக்ஷன் நேரத்தை விட்டு தான் அங்கங்க நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்சம் போக்குவரத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற நேரத்தில் மக்களுடைய பிரச்சனை மக்களை தான் பார்த்து ஒரே சண்டை மயமாக கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒயின் ஷாப் இருக்கு. அதுக்கும் எல்லாம் குடிமகன்கள்லாம் ரோட்ல இருக்கிறதுனால ரொம்ப சிரமமாக தான் இருக்கு. அதான் வசந்த், இங்க இருக்கக்கூடிய தொகுதி வாக்காளர்களை கேட்டிருக்கிறோம். இது நாள்தோறும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. இது மட்டும் இல்லாமல் தொகுதியிலே இதே போன்று 4 இடங்களில் ரயில்வே கேட் இருக்கிறது. கார்னேஷன் நகர், எழில் நகர் உள்ளிட்ட 4 இடங்களில் இருக்கிறது. இது போன்று ரயில்வே கேட்டை கடந்துதான் செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. நாள்தோறும் பயணம் செய்யும் போது இது போன்ற ஒரு சிரமத்தை கடந்துதான் இங்கிருந்து செல்கிறார்கள். 20 ஆண்டு காலமாக இந்த நீண்ட நாள் கோரிக்கை இந்த தொகுதி வாக்காளரிடம் இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் ரயில்வே மேம்பாலம் அவசியம் என்ற கோரிக்கை தான் இங்க இருக்கக்கூடிய கொருக்குப்பேட்டை பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. வசந்த்.